இப்போ சாஸ் எல்லாமே ஊற்றி நல்லா பரட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை அப்படியே தூவிட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்துடுத்து குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் காலையில் போட்ட சப்பாத்தி மிஞ்சி போச்சு, கொஞ்சம் சப்பாத்தி இருக்குது, அதை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்வோம்னு சொல்லி நூடுல்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. வாங்க சப்பாத்தியில் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சப்பாத்தி இருக்குது, இதை ஒரு 3 சப்பாத்தியாக அடுக்கிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி சுற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோம். இதை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்குவோம். நமக்கு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கட் பண்ணியிருக்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே நம்ம நல்லா நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைங்களும் கொஞ்சம் எப்படி நார்மலாக நம்ம சப்பாத்தி இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காண்டி தான். ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஹெல்தியாக நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நல்லது. மேகி, இப்பி இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதோட இதிலே நம்ம மல்டிகிரெயின் வீட்டிலேயே நம்ம அரைச்ச மாவுனா கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு எல்லாமே நல்லா மாவு அரைச்சிருப்போம். அது இன்னுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக உள்ளது, நல்லது, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது கூட. என் பையன் வந்து சொல்லிட்டான், எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி செய்கிறீங்கம்மா, ஏதாவது வித்தியாசமாக செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதனால தான் அவனுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிட்டோம். நல்லா பார்க்கவே சூப்பராக நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா லேயராக நீளமாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். இன்னும் மீதி இருக்க சப்பாத்தியும் அதே போல் கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம நீல வாக்கில் பாருங்கள் நூடுல்ஸ் மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சப்பாத்தி எல்லாமே அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே முட்டைக்கோசு நல்லா நைஸாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கேப்சிகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, ஒரு 3 பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கூடவே கரம் மசாலா. சாஸ் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் வந்து சோயா சாஸு, கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ் 3மே எடுத்திருக்கேன். கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா சூடாகட்டும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இது பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, முட்டைக்கோசு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். கேரட், முட்டைக்கோசு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கேப்சிகம் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு கிளறி விட்டுருவோம். இப்போ எல்லாமே வதங்குறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம், சால்ட்டு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், கேரட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள்,
கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது பார்க்க கலராக இருக்கும், ஆனால் உரைக்காது. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். அதுக்காண்டி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. எண்ணெயில் பிரிஞ்சு விடுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை அதோடு சேர்த்துக்குவோம். நூடுல்ஸ் மீன்ஸ் நம்ம சப்பாத்தி தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எல்லாம் ஒன்று சேர்த்துப்போம். இது எல்லாத்தையுமே மசாலாவோட ஒன்று சேர்கிற மாதிரி பரட்டி விட்டுக்குவோம். எல்லாத்தையுமே மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி பரட்டி விட்டாச்சு. நான் கொஞ்சம் அந்த கடாய் வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, சப்பாத்தி நிறையா இருக்கனால பரட்டம்ல, அதனால் கடாய் மாற்றிக்கிட்டேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், எல்லாத்தையும் ஒன்று செய்கிற மாதிரி கிளறி விட்டுருவோம். இப்போ சாஸ் எல்லாமே ஊற்றி நல்லா பரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தடவை அப்படியே தூவிட்டுக்கலாம். தூவிட்டு இப்படியும் சர்வ் பண்ணலாம். வெஜிடேரியனாக இருந்தால் அப்படியே தயாராகிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்குவோம். லைட்டாக தூவி விட்டுக்கலாம். சப்பாத்தி நூடுல்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. செம்மையாக அருமையாக எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நீங்களும் என்ன செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமலால் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. வித் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். வரட்டும்.